கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆமென். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற முதலாம் கற்பனை என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரிடத்துல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நாம் அவர்கிட்ட அன்பு கூறணும் அப்படிங்கிறது அவருடைய முழு எதிர்பார்ப்பாக நம்மை குறித்து இருக்கிறது. நம்மிடத்திலிருந்து வேற ஒன்றையும் ஆண்டவர் எதிர்பார்க்கல. நம்முடைய அன்பை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறோம் யோசிச்சு பாருங்களேன். அவர் நம்மளை நேசிக்கணும், அவர் நம்மளை நடத்தணும், நம்ம கூடவே இருக்கணும், நம்மளை பாதுகாக்கணும். இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறோம்ல ஆண்டவர்கிட்ட இருந்து. அதே மாதிரி தான் நம்மை குறித்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஆண்டவருக்கு இருக்கிறது. ஏன்னா அவர் நமக்காக அவரையே கொடுத்துட்டாரு. அவருடைய முழு ஜீவனையும் கொடுத்துட்டாரு. அவருடைய சரீரத்தில் இருந்த ஒட்டுமொத்த இரத்தத்தையும் நமக்காக சிந்தி விலைக்கரையமாக நம்மளை கொடுத்து, அவரை விட்டு பாவம் செஞ்சு விலகி போன நம்மளுக்காக இவ்வளோ பெரிய விலைக்கரையத்தை ஆண்டவர் சிலுவையில் செலுத்தி நம்மை மறுபடியுமாக அவரோடு இருக்கிற அந்த உறவுக்குள்ளாக மீட்டிருக்கிறார். ஆமென். எதிலிருந்து மீட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரகத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து, சாத்தானின் பிடியிலிருந்து, எல்லாவற்றிற்கும் மேலாக அவரோடு கூட இருந்த உறவு துண்டிக்கப்பட்டிருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த உறவுக்குள்ளிருந்து நம்மளை மறுபடியுமாக அந்த உறவுக்குள்ளே நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்மை கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய சொந்த இரத்தத்தை முழு இரத்தத்தையும் சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார், விலைக்கரையமாக கொடுத்து. எதுக்காக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய அன்பு அவருக்கு வேணும். அமேன். நம்ம இப்படி அவர் மேலே அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறத அவர் எதிர்பார்க்கிறார். அமேன். இதை போய் ஆண்டவர் பாருங்களேன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தவங்கள்ட்ட போய் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட உரிமையாக வந்து கேட்கிறார். ஏன் உரிமையாக வந்து கேட்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவரை நாம் நம்முடைய தேவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் உரிமையாக நம்மள்கிட்ட வந்து முதலாம் கற்பனையாக முதலாவது நம்மகிட்ட வந்து எதிர்பார்ப்பை சொல்கிறாரு. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் நம்முடைய தேவன் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்மக்கிட்ட தான் வந்து அவர்கிட்ட உரிமையாக கேட்க முடியும். நீங்கள் வந்து எல்லார்கிட்டையும் போய் என் மேலே அன்பு செலுத்துன்னு சொல்லி நீங்கள் போய் கேட்டுருவீங்களா? நீங்கள் பழகிற எல்லார்கிட்டையும் போய் நீங்கள் கேட்டுருவீங்களா? கேட்க மாட்டீங்க. யார் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்களோ, க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாக யார் இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம உரிமையோடு போய் என்ன செய்யலாம், நீ என் மேலே அப்படி அன்பு செலுத்த மாட்டேன்னு சொல்லி நம்ம உரிமையாக கேட்போம். அப்படி தானே? அப்போ அந்த உரிமை யார்கிட்ட வரும்னு பார்த்தீங்கன்னா, உரிமை இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான். யாரு கூட க்ளோஸாக இருக்கிறோமோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் அந்த உரிமை வரும். அந்த உரிமையோடு கூட தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்கிறார். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், நான் உன் தேவன், என்கிட்ட நீ எப்படி அன்பு கோரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன்னா, உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் என்னிடத்துல நீ அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். வேறு ஒன்றையும் ஆண்டவர் பிரதானமாய் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. அவரிடத்தில் நாம் அன்பு செலுத்த ஆரம்பிப்போம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளும் அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக சீர்படுத்தப்படும், ஸ்திரப்படுத்தப்படும், பலப்படுத்தப்படும். நம்மை நிலைநிறுத்துவார். அநேகருக்கு முன்பதாக அவருடைய அன்பின் சாட்சியாக நம்ம என்ன செய்வார், கொண்டு போய் நிறுத்துவார். அநேகருக்கு அவரை அன்பை அறிவிக்கிற பாத்திரங்களாக நம்மையே தேவன் என்ன செய்து விடுவார்னு பார்த்தீங்கன்னா, மாற்றி விடுவார். இப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள்ள, இப்படிப்பட்ட ஒரு அன்புக்குள்ள நமக்காக ஜீவனையே கொடுத்து விலைக்கரையமாக அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டெடுத்த தேவன் நம்மை அழைக்கிறார். இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட இப்படி அன்பு கூறணும்னு நான் விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அவரிடத்தில் அன்பு கூற அவரே நமக்கு கிருபைகளை அளிப்பார். ஆமென். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆண்டவரே உம்மிடத்தில் முழு ஆத்துமாவோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் நாங்கள் அன்பு கூற வேண்டிய கிருபைகளையும் ஆண்டவரே இயேசப்பா, உம்முடைய அன்பையும் எங்கள் இருதயத்தை நீர் ஊற்ற வேண்டுமாய் நாங்கள் செபித்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.